வணக்கம். இன்றைக்கு எப்படி சுறா வரை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ பால் சுறா மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மீனை வச்சு கொண்டு தான் வரை செய்ய போகிறேன். மீனை நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அளவான தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை ஒரு 15 நிமிஷங்கள் அவிய விடுவோம். இதை பால் சுறான்னு சொல்லுவினம். குழந்தை பெற்ற பெண்களுக்கு இதில் சரக்கு கறி வச்சு கொடுப்பினம், அதோட வரையும் செய்து கொடுப்பினம். மீன் இங்கே நல்லா அவிஞ்சிட்டுது. இதை இறக்கி தண்ணியை வடித்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ ஒரு அம்மியில் 2 செத்தல் மிளகாயை முதல் அரைச்சி கொள்ளுவோம். இதோட சேர்த்து சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அதோட உள்ளி ஒரு 3-4 பல்லும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு மருத்துவ உணவும் கூட. அதாவது ஏன் குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுக்கறதுண்டா, அவர்களுடைய உட்காயங்கள் ஆறும், அதோட தாய்ப்பால் நல்லா சுரக்கும்ன்றதுக்காக இது மிக முக்கியமாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுப்பினோம். அம்மி இல்லாத பட்சத்தில் நாங்கள் கிரைண்டர்லேயும் இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் அரைச்செடுத்து ஒரு டிஷ்ஷில் வச்சுட்டு அவிச்செடுத்த இந்த பால் சுறா மீனை கையால் நல்லா உதிர்த்து விட்டு கொள்ளுவோம். உதிர்த்து வச்சிருக்கிற இந்த பால் சுறா மீனோட 2 கையளவு தேங்காய் பூ சேர்த்து கொள்ளுவோம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். கொஞ்சமா மஞ்சளும் சேர்த்து கொள்ளலாம். எல்லாத்தையும் சேர்த்து கையால நல்லா பிரட்டி வச்சு கொள்ளுவோம். இதை பிரட்டி ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயத்தில் 25 to 30 வெங்காயங்கள் உரித்து அதை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கொள்ளுவோம். அதோட கருவேப்பிலை ஒரு கட்டும் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ ஒரு தாச்சி எடுத்து அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். ஒரு 3 கரண்டி விட்டால் போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். கடுகு வெடித்ததுக்கு பிறகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலையையும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா தாளிச்சு கொள்ளுவோம். அரைவாசி தாளிச்சு கொண்டு வரைக்குள்ள செத்தல் மிளகாயை இதோட சேர்த்து கொள்ளுவோம். செத்தல் மிளகாயை கடைசியாக தாளிச்சா அது கொஞ்சம் கருகாது, அதனால கடைசியாக போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த சுறா மீன் கலவையை இதோட சேர்த்து கொள்ளுவோம். இதை சேர்த்து ஒரு நடுத்தரமான நெருப்பில் விட்டுட்டு இதை ஒரு 10 to 15 நிமிஷங்கள் வறுத்து கொண்டே இருந்தீங்களா, இதன் நிறம் ஒரு சாதுவான பொன்னிறமாக மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் இதை இறக்கினீங்களா உங்களுக்கு சுவையான சுறா வரை தயாராகிடும். இதை சாதாரணமாக எல்லாரும் சாப்பிட போறீங்களா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்து கொள்ளலாம். இங்க சுறா வரை தயாராகிட்டு இனி என்ன சொல்ல போறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதோட உங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.